ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முருங்கைத்தலையில் குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிடுச்சு, கடுகு சீரகம், வெங்காயம், இதுக்கு சிறு வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் போடலாம். சிறு வெங்காயம் போட்டால் இன்னும் குழம்பு வித்தியாசம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா நீள வாக்கில் அறுத்து போடணும். அப்போ தான் அந்த குழம்பு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து களிக்கு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி காலையில் சாப்பிட்றதுக்கு களி தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா லீவு நாள் இன்றைக்கி எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. வாரமானால் இட்லி தோசை அது செஞ்சு போர் அடிக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினா இதுக்கு வந்து ஊற்றுறதுக்கு வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் வந்து நமக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொஞ்சம் ஊற வச்சு அதில் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு ஒன்றும் பார்த்தீங்கன்னா குறைன்னு அரைச்சிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வந்து தேங்காய் வந்து நல்லா பஞ்சாக கல்லில் நல்லா நெசுக்கி போடணும். இது நெடுமையத்தில் அந்த வெங்காயம் தேங்காய் எல்லாம் கட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி, ஏன்னா பருப்பில் 2 தக்காளி போட்டுக்கிறேன். இது வந்து பருப்பு, தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, ஒரு செல்லு தேங்காய் எல்லாம் ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா குறைன்னு அரைக்கணும். அது மசாலா இப்போ இதில் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் கலந்துருச்சு. இது பருப்பு கெட்டியாகிடும் குழம்பு, அதனால் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். கல்லுப்பு, இப்போ இது நல்லா கொச்சிச்சேன்னா நல்லா கொச்சி குழம்பு வந்த பின்னால அப்புறம் கீரையை போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடணும். கீரை போடும்போது காமிக்கிறேன். குழம்பு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கணும். நல்லா கொச்சி சுண்டிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் முருங்கைக்கீரை தண்ணியில் போட்டு உருவி தண்ணியில் போட்டு அலசி போடணும். இது உடம்புக்கும் நல்லது, நல்லா ஹெல்த்தி, ரத்த சோகையும் கட்டுப்படுத்தும். இது ஒரு கொதி வந்துச்சுன்னா முருங்கைக்கீரை குழம்பு ரெடி. தேங்க்யூ, பாய் பாய். நீங்களும் இது போல் குழம்பு வச்சு பாருங்கள். முருங்கைத்தலை களிக்கு சூப்பராக இருக்கும், ரத்த சோகை கட்டுப்படுத்தும்.
சுகர் கட்டுப்படுத்தும். எல்லாத்துக்கும் நல்லது இந்த முருங்கைக்கீரை. பாய் பாய். See you. தேங்க்யூ மக்களே.